Hello children, good morning to all. Today's subject is English. Lesson 1 ஓட grammar part இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? Types of sentences. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா types of sentences. 3 types of sentences உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இதில் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸ். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி நமக்கு வந்து டீட்டெயில்டாக கொடுக்கல. ஏன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, எக்ஸாம்பிள் என்ன சொல்லுது, த சன் ஷைன்ஸ் பிரைட்லி, த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட், ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ நமக்கு அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸும் அந்த கொஷின்ஸ் டைப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ஆடிங் நாட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது, நாட் ஆட் பண்ணி எழுதுறது தான் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, திஸ் இஸ் டன் பை ஆடிங். பட் என்ன மாதிரியான வேர்டிங்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் சென்டென்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடின்ட், டோன்ட், டசன்ட், ஆம் நாட், இசன்ட், ஆரிண்ட், வாசன்ட், வேரண்ட், ஹேவன்ட், ஆசன்ட், பிஃபோர் த வேர்ப். இது எல்லாமே நம்ம வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் வேர்டிங்ஸ். ஓகே, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். த மூன் டேஷ் ஷைன் by its own light. The moon doesn't shine. மூன் வந்து ஷைன் ஆகாது. ஓகேங்களா, மூன் வந்து அதனோட ஓன் லைட்டில் வந்து இருக்கிறது கிடையாது. ஓகேங்களா, ஸோ த மூன் டசன்ட் ஷைன் பை இட்ஸ் ஓன் லைட். மூன் வந்து அதனோட சொந்த வெளிச்சத்தில் அந்த மாதிரி ஷைன் ஆகிறது கிடையாது. ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள். த மூன் இஸ்ன்ட் விசிபிள் டியூரிங் த டே. மூன் வந்து டே டைமில், டியூரிங் த டே மீன்ஸ் டே டைமில் வந்து மூன் விசிபிள் ஆகாது. ஓகே, ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, மூன் வந்து இருக்குது பட் என்ன ஆகலைன்னா ஷைன் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. பட் செகண்ட் என்ன, மூனே தெரியலன்னு இருக்காங்க. அதனால் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா த மூன் இஸ்ன்ட் விசிபிள் டியூரிங் த டே சொல்கிறோம். தேர்ட் பாருங்கள். மாஷா வாசன்ட் ப்ரெசன்ட் எஸ்டர்டே. இங்கே இஸ்ன்ட் வாசன்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் வாசன்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே. ஓகே, எஸ்டர்டேனா முன்னாடி முடிஞ்சு போச்சு, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இந்த சென்டென்ஸே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும், வாசன்ட். எஸ்ன்றது ப்ரெசன்ட் இல்லையா, வாஸ் மட்டும்தானே பாஸ்ட். ஸோ மாஷா வாசன்ட் ப்ரெசன்ட் எஸ்டர்டே. மை சிஸ்டர் டேஷ் லைக் டான்ஸிங். டசன்ட் இங்கே வந்து டோன்ட் வரக்கூடாது, பிகாஸ் மை சிஸ்டர்னு ஒரு சிங்குலரை மட்டும்தான் குறிக்கிறாங்க. ஸோ சிங்குலரில் இருக்கிறதுனால நம்ம டசன்ட் யூஸ் பண்ணுறோம். மை சிஸ்டர் டசன்ட் லைக் டான்ஸிங். நெக்ஸ்ட் பாருங்கள். வி டேஷ் அட் ஹோம் எஸ்டர்டே. வீன்றது ப்ளூரல், இங்கே வந்து சிங்குலர் கிடையாது. ஸோ வி வந்து ப்ளூரலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே அப்படின்றது பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் குறிக்கிறது. இது ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் வேர்ட் தான். வாசன்ட்டும் பாஸ்ட் டென்ஸ் தான், வேரண்ட்டும் பாஸ்ட் டென்ஸ் தான். நம்ம வாசன்ட் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வி வந்து சிங்குலர் வேர்ட் இது கிடையாது, வீன்றது ப்ளூரல் வேர்ட். ஸோ ப்ளூரல் அப்படின்னும் போது நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து வி வேரண்ட் அட் ஹோம் எஸ்டர்டே. ஓகேங்களா, இட் டிடின்ட் ரெயின் எஸ்டர்டே. இங்கே பாருங்கள், நேற்று வந்து மழை பெய்யலை. ஓகே, ஸோ இங்கே வந்து டிடின்ட் தான் வரும். ஓகேங்களா, மழை வந்து பெய்யலை. ஓகே, ஸோ இட் டிடின்ட் ரெயின் எஸ்டர்டே. நெக்ஸ்ட் பாருங்கள். மெனி பீப்புள் டேஷ் ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ். இங்கே மெனி பீப்புள் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளூரலில் வரதுனால நம்ம டோன்ட் யூஸ் பண்ணுறோம். மெனி பீப்புள் டோன்ட் ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ். ஐ வந்தாலே ஆப்வியஸாக ஆம் தான் வரும். ஓகேவா, ஐ ஈஸ்லாம் வராது. ஸோ ஐ ஆம் நாட் ஃபாண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ். நைன்த்து பாருங்கள். நான் மை லிட்டில் பிரதர் ஒரு சிங்கிள் பர்சனை மட்டும்தான் குறிக்குது. ஸோ இங்கே டோன்ட் வருமா, டசன்ட் வருமா, டசன்ட். ஸோ இங்கே சிங்குலர்ன்றதுனால டசன்ட் கோ டு ஸ்கூல். ஐ டேஷ் டன் த ஹோம்ஒர்க். ஹேவன்ட் இங்கே வந்து ஹீ ஷீ இட்டுலாம் வந்ததுனால தான் ஆஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே ஐன்றது சிங்குலர் வேர்டுன்றதுனால ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஐ வந்ததுனால ஆப்வியஸாக ஹேவ் தான் வரணும். ஓகே, ஐ ஹேவன்ட் டன் த ஹோம்ஒர்க். ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் பாருங்கள். கொஷின் ஃபார்ம்ஸ். WH கொஷின்ஸ்லாம் நிறைய இருக்குது, தெரியும்ல உங்களுக்கு. ஸோ என்ன மாதிரியான கொஷின்ஸ், இந்த வேர்ட்ஸ்க்கெலாம் என்ன மீனிங் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அப்புறம் எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு வாட், why, when, where, which, who, whom, how old, how many, how much, how far, how often. ஃபஸ்ட் வேர்டு என்னன்னு பாருங்கள், வாட்.
வாட்னா என்ன? வாட்னாலே என்ன தான் மீனிங், ஓகேவா? இப்போ நம்ம டு நோ நேம்ஸ், திங், டைம், வாட் பீப்புள் ஆர் டூயிங், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வாட் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணி நம்ம கொஷின் கேட்போம், ஓகேவா? நம்ம கொஷின் ஃபஸ்ட்டு ரேஸ் பண்ணும்போதே என்ன, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, நீ எங்கே ஓகேவா? ஸோ உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, என்ன அப்படின்னும் போதெல்லாம் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வாட் தான் வரும். வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் த டைம், வாட் இஸ் ராம் டூயிங். ஸோ என்ன அப்படின்னு நம்ம கொஷின் ரைஸ் பண்ணோம் அப்படின்னாலே அந்த இடத்துல ஆப்வியஸாக வாட் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹூனா என்ன பாருங்கள். ஹூன்றது ஒரு பர்சனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ஒரு பர்சன். ஹூ இஸ் திஸ் மேன், ஹூ ப்ரோக் திஸ், இது யார் உடைச்சா, யார். ஓகே, ஹூனா என்ன, யார். ஹூ ஆர் யூ, நீ யார். ஹூ இஸ் திஸ் மேன், அந்த மனிதர் யார். ஹூ ப்ரோக் திஸ், இதை உடைத்தது யார். ஓகேவாம்மா? அப்போ ஹூ வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், ஒரு பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அங்கே ஹூனாலே ஒரு பர்சன், ஏதோ ஒரு பர்சனை பற்றி தான் நம்ம இப்போ கேள்வி கேட்குறோம் ஹூன் வந்தாலே, ஓகேவா? நெக்ஸ்ட்டு விச் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ஸை பேஸ் பண்ணின்னு ஒரு கொஷினாக இருக்கிறது. ஒரு சாய்ஸை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் நம்ம கேட்குறது. விச் கலர் டு யூ லைக், விச் டிஷ் டு யூ வாண்ட், நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க, வாட் டு யூ விச் கலர் டு யூ லைக், விச் இஸ் யுவர் ஷர்ட். நமக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருக்கும், ப்ளூ ஆர் க்ரீன். விச் கலர் டு யூ லைக், ப்ளூ ஆர் க்ரீன். விச் இஸ் யுவர் ஷர்ட், திஸ் ஆர் தட். ஓகே, விச் இஸ் யுவர் ஃபேவரேட் கலர், விச் இஸ் யுவர் ஃபேவரேட் டிஷ். ஓகேங்களா? ஸோ நமக்கு அந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், சாய்ஸஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்லலாம் விச் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வென்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ. ஓகே, எப்பொழுது. நம்ம எப்பொழுதுன்ற கொஷின் இப்போ எப்போ உன்னோட எக்ஸாம், ஓகேவா? எப்போ நீ போகிற, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எப்பொழுது அப்படின்ற கொஷின் நம்ம ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வென் யூஸ் பண்ணி தான் அந்த கொஷினை கேட்போம். வென் ஆர் யூ கோயிங், நீ எப்போ போகிற. வென் இஸ் யுவர் எக்ஸாம், உன்னோட எக்ஸாம் எப்பொழுது. புரியுதாமா? நெக்ஸ்ட்டு வேர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ், இல்லைனா பொசிஷன், டைரக்ஷன், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். ஓகே, வேர் ஆர் யூ கோயிங், நீ எங்கே போகிற, எங்கே. வேர்னா என்னென்னா எங்கே. நான் இங்கே தமிழ் எழுதியிருக்கேன் பாருங்கள். வாட்னா என்ன, ஹூ யார், விச் எந்த, வென் எப்பொழுது, வேர்னா எங்கே. ஓகே, டு நோ பிளேஸ், பொசிஷன் ஆர் டைரக்ஷன். ஒரு பிளேஸ் மென்ஷன் பண்ணுறது, ஒரு பிளேஸை வந்து பொசிஷனையோ டைரக்ஷனையோ நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு கொஷின் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வேர் யூஸ் பண்ணி பண்ணுவோம். வேர் ஆர் யூ கோயிங், வேர் இஸ் யுவர் ஹவுஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வைனா ஏன். வை ஆர் யூ லேட், நம்ம கேட்குறோம்ல ஒரு கொஷின் கேட்குறேன், ஏன் லேட்டு, ஏன் இப்படி பண்ண, வை டிட் யூ டூ திஸ். ஓகேவா? நம்ம ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறோம் பாருங்கள். அந்த மாதிரி ஏன் அப்படின்னு வரும்பொழுது வை யூஸ் பண்ணுவோம். ஒய் ஆர் யூ லேட், வை இஸ் ஷீ க்ரையிங், அவள் ஏன் அழுகுறா. புரியுதா? ஸோ நம்ம கொஷின் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரீசன் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அவங்க வந்து நமக்கு ஒரு ரீசன் சொல்லணும் நமக்கு. புரியுதா? ஸோ நம்ம அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒய் அப்படின்ற கொஷின் யூஸ் பண்ணி கேட்போம், கொஷின் ரைஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹவுன்றதுன்னா ஹவுக்கு மீனிங் என்னென்னா எப்படி. டு நோ த மெத்தட் டு டிஸ்கிரைப் சம்திங். இப்போது ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம ஹவுன்ற நம்ம கொஷின் கேட்கும்போது அந்த திங்ஸை பற்றி அவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை பற்றி அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. ஓகே, ஹவு டிட் யூ மேக் திஸ், நீ இதை எப்படி மேக் பண்ண அப்படின்னும் போது அந்த கொஷினுக்கு நான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபுல் டீட்டெயிலோட நமக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம ஹவுன்னு யூஸ் பண்ணுவோம். ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ், நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற. ஹவ் இஸ் த வெதர், இப்போ வெதர் எப்படி இருக்குது, எப்படி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் ஹூம் அப்படின்றது டு நோ த ஆப்ஜெக்ட் ஆர் ரிசீவர் ஆஃப் அன் ஆக்ஷன். மீனிங் பாருங்கள், ஹூம் டு யூ வாண்ட் டு மீட், நீங்கள் வந்து யாரை மீட் பண்ணணும். ஓகே, இப்போ ஹூ ஆர் யூ அப்படின்னா நீ யார் அப்படின்னு டைரெக்டாக ஒரு கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். நீ யாரை மீட் பண்ணணும். ஓகே, அப்போ யாரை. ஓகேங்களா, சம்மன் பர்சனை பற்றி இங்கே சொல்கிற மாதிரி இருக்கும். ஹூம் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார், நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ 2 பேர் 1-to-1 இல்லாமல் ஒரு தேர்ட் பர்சனை பற்றி நம்ம இங்கே பேசுகிற மாதிரி இருக்கும். whom do you want to meet, நீங்கள் யாரை மீட் பண்ணணும். whom are you waiting for. ஓகே, நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம whomன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு whose, to know the owner of a thing. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்லேயே கூட எடுத்துப்போம், whose book is this, whose scale is this
அப்படின்னு நம்ம கொஷின் ரைஸ் பண்ணுவோம் இல்லையா? இது யாருடைய புத்தகம், இது யாருடைய கார், இது யாருடைய பென்சில், இது யாருடைய பென், யாருடைய அப்படின்னும் பொழுது ஹூஸ். ஓகே, ஹூஸ் புக் இஸ் திஸ், ஹூஸ் கார் இஸ் திஸ். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு ஹவு மச். ஹவு மச்னா ஒரு குவான்டிட்டி பேஸ் பண்ணி நம்ம கேட்குற கொஷின். ஹவு மச் இஸ் திஸ் புக், ஹவு மச் மணி டு யூ ஹாவ். டு நோ த குவான்டிட்டி, டு நோ த காஸ்ட் ஆஃப் சம்திங். இப்போ குவான்டிட்டியை பேஸ் பண்ணி கேட்குறதோ இல்லை காஸ்ட்டை பேஸ் பண்ணி கேட்குறதோ நம்ம ஹவு மச்ன்னு சொல்லுவோம். ஹவு மச் இஸ் திஸ் புக், இந்த புக் வந்து எவ்வளவு, எவ்வளவு சொல்கிற பாருங்க, அதான் ஹவு மச். ஓகே, ஹவு மச் மணி டு யூ ஹேவ், நீங்கள் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள். ஓகே, எவ்வளவு, அதுதான் ஹவு மச். ஓகேவாம்மா? இப்போ உங்களுக்கு எவ்வளோ பால் வேணும் அப்படின்றத நம்ம எப்படி கேட்கலாம்? ஹவு மச் மில்க் டு யூ வாண்ட். இப்போ ஒரு ஆயில் இருக்குது, ஹவு மச் ஆயில் டு யூ வாண்ட், அந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். அதனோட குவான்டிட்டி பேஸ் பண்ணி நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னா ஹவு மச். நெக்ஸ்ட்டு ஹவு மெனி. ஹவு மெனி நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வர இடத்துல. ஓகே, நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வர இடத்துலலாம் வந்து நம்ம ஹவு மெனி யூஸ் பண்ணுவோம். இதுவே நம்ம ஹவு மெனி ஆயில் டு யூ வாண்ட்டுன்னு நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா ஆயில் பார்த்திங்கன்னா அந்த லிட்டர் கணக்கில் அந்த மாதிரி வரக்கூடியது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹவு மச் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹவு மெனி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் இன் அ வீக். நம்ம ஒரு நம்பர்ஸாக ஆன்சர் பண்ணுவோம் அந்த இடத்துல. எத்தனை ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்குது. ஹவு மெனி புக்ஸ் டு யூ வாண்ட், ஹவு மெனி ட்ரெஸ் டு யூ ஹேவ். ஓகேவா, நீ எத்தனை ட்ரெஸ் வச்சுருக்க, ஹவு மெனி ட்ரெஸ் டு யூ ஹேவ். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் மூலயமா நம்ம ஆன்சர் வரப்போகுது அப்படின்னா நம்ம ஹவு மெனின்ற கொஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஹவு மெனி எத்தனை, ஹவு மச் எவ்வளவு. ஓகேவாம்மா? எவ்வளவு, எத்தனை, இவ்வளோதாம்மா கொஷின்ஸ். இந்த மாதிரி வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஷீ இஸ் வாட்டரிங் த பிளான்ட்ஸ். அவள் வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து தண்ணி விட்டுட்டுருக்கா. அப்போ நம்ம எப்படி கொஷின் கேட்கலாம்? வாட் இஸ் ஷீ டூயிங். ஓகேங்களா? செகண்ட், திஸ் புக் இஸ் மைன். இது என்னுடைய புக் அப்படின்னும் போது நம்ம என்ன கொஷின் கேட்போம்? ஹூஸ் புக் இஸ் திஸ். ஓகே, தேர்ட் பாருங்கள், ஐ லைக் ஆரஞ்ச் ஜூஸ் நாட் ஆப்பிள் ஜூஸ். எனக்கு வந்து ஆரஞ்ச் ஜூஸ் தான் பிடிக்கும், நாட் ஆப்பிள் ஜூஸ் பிடிக்காது. ஆப்பிள் ஜூஸ் இல்லை, எனக்கு ஆரஞ்ச் ஜூஸ் தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கொஷின் கேட்போம்? விச். ஏன்னா இது ஆப்ஷன்ஸில் சாய்ஸஸில் வருது இல்லையா? ஸோ விச் டு யூ லைக், ஆரஞ்ச் ஜூஸ் ஆர் ஆப்பிள் ஜூஸ். ஓகே, மதர் ஹேஸ் கான் டு த மார்க்கெட். வேர் ஹேஸ் மதர் கான். மதர் வந்து எங்கே போயிருக்காங்க. ஓகே, மதர் வந்து மார்க்கெட் போயிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம கொஷின் எப்படி கேட்போம்? மதர் எங்கே போயிருக்காங்க. ஸோ வேர் ஹேஸ் மதர் கான். ஓகேங்களா? ஐ வாண்ட் டு மீட் த பிரின்சிபல். ஓகே, சரி, நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஆன்சர் சொல்லலாமா? எனக்கு பாருங்கள், ஹூம் டு யூ வாண்ட் டு மீட். நீங்கள் வந்து யாரை மீட் பண்ணணும்? ஐ வாண்ட் டு மீட் த பிரின்சிபல். நான் வந்து பிரின்சிபலை மீட் பண்ண போகிறேன்றாங்க. இப்போ ஒரு தேர்ட் பர்சனை பற்றி உங்கள் கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ ஹூம் டு யூ வாண்ட் டு மீட், நீங்கள் யாரை மீட் பண்ண போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், த ட்ரெயின் அரைவ்ஸ் அட் 8:30. ட்ரெயின் வந்து 8:30க்கு தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வென் டஸ் த ட்ரெயின் அரைவ். ட்ரெயின் எப்போ வரும். ஓகே, ட்ரெயின் வந்து 8:30க்கு வரும். அப்போ நம்ம கொஷின் கேட்குறோம், எப்பொழுது ட்ரெயின் வரும் அப்படின்றத நம்ம என்ன கேட்கலாம்? வென் டஸ் த ட்ரெயின் அரைவ். ஓகே, ஹீ இஸ் மை ஃபாதர். ஹூ இஸ் ஹீ. இவர் வந்து என்னோட ஃபாதர். அப்போ நம்ம என்ன கேட்போம்? ஒரு பர்சனை கேட்க போகிறோம். ஸோ ஹூ இஸ் ஹீ. எய்த் ஒன், ஐ எம் லேட் பிகாஸ் ஐ மிஸ்டு த பஸ். ஒய் ஆர் யூ லேட். ப்ளீஸ் கிவ் மீ 2 liters ஆஃப் ஆயில். அப்போ வந்து நம்ம ஹவு மச் ஆயில் டு யூ வாண்ட் அப்படியும் கேட்கலாம், வாட் டு யூ வாண்ட்னு கேட்கலாம். ஓகே, இப்போ லிட்டர்ஸ்லாம் வர்றதுனால நம்ம ஹவு மச் ஆயில் டு யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் கிவ் மீ 10 notebooks. ஹவு மெனி நோட்புக்ஸ் டு யூ வாண்ட். இப்போ 10 notebooks, இங்கே வந்து 10ன்ற நம்பர் பேஸ் பண்ணுறதுனால ஹவு மெனி. ஓகே, ஹவு மெனி நோட்புக்ஸ் டு யூ வாண்ட். 11th பாருங்கள், த ப்ரோக்ராம் வாஸ் குட். ஹவ் வாஸ் த ப்ரோக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொனன்சியேஷனில் பார்க்கலாம். ஏஐ அப்படின்ற லெட்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ இதில் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் பாருங்கள், ஹேர், சேர், ஏர், ஃபேர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் அந்த மாதிரி சவுண்டில் வருது. இதெல்லாம் பாருங்கள், ஸ்னெயில், எயில்னு வரும். ஏஐ அதை ரெண்டுமே இன்க்ளூட் பண்ண மாதிரி வரும். செயில், பெயின், ட்ரெயின், கிரெயின். ஓகேங்களா? ஸோ இதுக்குமான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ வந்து ஹெயிர், செயிர் அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது. ஹேர், சேர், ஏர், ஃபேர். ஓகேவா? ஸோ ஹேர், கிரெயின் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள்.